வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அன்பை தகவலை தந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க. அதாவது மேற்கு வங்காளத்தில் தமிழகம் போல நிலை வருமா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் போயிட்டுருக்குது. என்னங்க அந்த நிலைனா, பிஜேபி முற்றிலுமாக துடை தெரியப்படுமா அப்படிங்கிற நிலைமை தான். ஏன்னா சமீபத்தில் வந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி எப்படி இருந்த கட்சி, வேகமாக வந்த கட்சி எப்படி ஆச்சு. 2019 18 சீட்டு பெற்று நாங்கள் தான் அடுத்து ஆட்சி அமைக்கப் போகிறோம் அப்படின்னாங்க பாஜக. போன தேர்தலில் 6 எண்ணிக்கை கம்மியாச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி 40% வாக்கில் இருந்து 46% போகிறாங்க. ஒரே உச்சம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் உள்ள வந்து ஐடியா தருது. சுயேந்த அதிகாரி மாதிரி ஆளில் வச்சுக்கிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொன்று மகந்தா சென்ட்ரல் மினிஸ்டர், அவர் தான் பிஜேபியோட தலைவர். அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டுறாரு. அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறீங்க. இதில் தக்காத்தரையா அவர் ஒருத்தர் முன்னாள் மாநில தலைவர். இப்படியே போச்சுன்னா கட்சி விளங்காதுன்ட்டார். நமக்கு பிஜேபி தொடச்செறிஞ்சு போனால் நல்லது தான் வச்சுக்கோங்க. மம்தா காட்டில் அடமலை தான். இங்கே ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இங்கேயாவது ஸ்டாலினுக்கு ஏதாவது ஒரு கூட்டணி செட் ஆகுமான்னு நினப்போம். அங்கே ஒன்றுமே செட் ஆகாது. ஏன்னா எதிர்க்கட்சியே பிஜேபி தான். கம்யூனிஸ்ட்டு ஒன்றுமே இல்லாமட்டாங்க. அப்போ மம்தாவுக்கு இப்படி ஒரு யோகம் எப்படி கிடைத்தது? பிஜேபி எங்கே தவறுனாங்க? கிட்டத்தட்ட 23% உள்ள இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள். இன்னொன்று, பிராமினே பெரும்பாலும் நிறைய பேர் வந்து பிஜேபியில் இருந்தாலும் சில பேர் வந்து மம்தாட்ட தான் இருக்காங்க. இந்த கிரவுண்டு லெவலில் ஏ சென்டர் பி சென்டர் 3 சென்டரில் அடிப்பாங்கல்ல. நம்மளே கொல்கத்தா போகும்போது நானே பார்ப்பேங்க, 3 சென்டரில் அடிப்பாங்க. அது எப்படி நடந்ததுன்னா, நம்ம நேரில் நிறையா பெங்கால் நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நியூஸ் 18 பங்களா, R+, கொல்கத்தா டிவி, நிறைய எனக்கு நண்பர்கள் இருக்காங்க. அங்கே கொல்கத்தாவில் தான் நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் கூட போனால் நிறைய அதிகம். ஏங்க நிறையா தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கட்சியிலையும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாம் சொன்னது ஒன்று தான். நீங்கள் ஏர்போர்ட் விட்டு இறங்கி காரில் போகும்போது உட்காந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கார் நம்ம ஓட்டுநர் வந்து பீகாரோ இல்லை யூபியோ இருப்பார். அதிகபட்சம் அவங்க தான் இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலானவங்களை கேட்டிங்கன்னா மோடிஜி தான் சூப்பர் அது அப்படிம்பார். நம்ம இறங்கி அங்கே போய் நம்ம ஊருக்காரங்கிட்ட டீ சாப்பிட்றோம், அதெல்லாம் பண்ணுறோம்ல, அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி குண்டாஸ் ஆட்சி தாங்க. அப்புறம் மோடி என்ன இருந்தாலும் மம்தாக்கு தாங்கன்றுவாங்க. ஏன்னா அந்த சி சென்டர் பி சென்டரில் வலுவாக ஊனியிருக்காங்க மம்தா. நலத்திட்டங்களும் உண்மையிலே ஒரு காரணம் பண்ணியிருக்காங்க. பண்ணாமலாம் இந்த அளவுக்கு நிறையா நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க. சரி, இப்போ என்ன பிஜேபியில் சிக்கல்? தமிழ்நாடு மாதிரி அங்கே 1 கோடி இலக்கு, அதாவது என்னது ஒருபடி நிச்சயம் சொன்னார்லான்னு அந்த மாதிரி 1 கோடி இலக்கு. எதுக்கு? உறுப்பினர்கள். இங்கேயாவது மிஸ்டு கார்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி சேர்த்தாங்க. அதுவே ஒன்றும் நடக்கலை. சரி, ஏற்கனவே ஒன்றும் இல்லை. இங்கே ஒன்றும் இல்லை, டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கே எல்லாமே இருக்குது. 2019 18 சீட்டு. எல்லோரும் ஆச்சரியம். 18 சீட்டு ஜெயிச்சவொன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஜேபியில் சேர்றாங்க. எது? நிறைய நடிகர்கள் இதில் நம்ம மம்தா கட்சியிலேருந்தே போகிறாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தலில் மம்தா சூப்பராக 2வது தடவை ஜெயிக்கிறாங்க. அங்கே போனவங்களாம் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. இதற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி, பிஜேபி எம்பி, இப்போ ராஜ்யசபா எம்பி, அவர் மம்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேசுகிறார். கேட்டால் மம்தா பானர்ஜி சூப்பராக தான் பண்ணிகிட்ருக்காங்கிறார். அப்பயே தெரிஞ்சு போச்சு பிஜேபி அவர் இந்த பக்கம் வந்துட்டாருன்னு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை மம்தா பண்ணும்போது இந்த ஆர்ஜி கேர் அந்த மாணவி விஷயம் பெரும் அளவுக்கு பேசப்பட்டு பிஜேபி எப்பயும் மெட்டீரியல் ஆக்குவாங்க. மெட்டீரியல் ஆக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ நம்மளும் கேட்டோங்க, என்னங்க ஆர்ஜி கேர் வச்சியும் பெருசாக போயிட்டுருக்கேன்னு. இல்லைங்க, ஓரளவுக்கு டேமேஜ் தான். சரி, பிஜேபி கிடைக்குமா? சொல்ல முடியலைங்க நாங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இல்லைங்க பிஜேபி ஸ்கோர் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராமநவமி, எப்பயுமே இந்த ராமநவமி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, இதெல்லாம் பிஜேபியோடைய அக்மார் ராமர். இதெல்லாம் பிஜேபிக்கு கடவுள் தானே அவங்களுக்கு மெயின். கடவுளை வைத்து அரசியல் பண்ணுறது. அப்போ ராமநவமி எவ்வளோ முக்கியமான நாள் அப்படின்னாரு மோடி. உடனே மம்தா பானர்ஜி அன்றைக்கி லீவ் விட்டாங்க. இனிமேல் அரசு விடுமுறை. ராமநவமிக்கு நானும் பேரணி நடத்துவேன். முடிஞ்ச கதை. இனிமேல் என்ன பேரணி நடத்த போகிறேன்? மோடி நடத்தினா 10 பேர், அம்மா மம்தா பானர்ஜி நடத்தினா 10,000 பேர். 10,000 பேர், அதை விட லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. யார்? மாசை காட்டிட்டாங்க. தொடர்ந்து பிஜேபி என்னென்ன பண்ணுறாங்களோ அடிக்கடியில் உத தான். அதாவது குண்டாஸ் ஆச்சுன்னா அதுதான் மிரள விடுது அந்த பொம்பளை. அப்படி தான் இருக்கணும். பிஜேபி அப்படி தான் உரட்டணும். இப்போ சோம்நாத் இப்போ இருக்கார், நம்ம இவர் தன்கர், அவர் தான் கவர்னராக இருந்தார். அங்கே அந்த அம்மாவுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பார். அதனால தான் அந்த பொறுப்பில் வச்சுருக்கார்.
இப்போ ஆளுநர் ரவி வந்து குடைச்சல் கொடுக்கறதுக்கு காரணமே அடுத்து ஜனாதிபதிக்கு அவர் ட்ரை பண்ணுறாரு. ஜனாதிபதி போஸ்டிங்கில் இருக்கார். நீங்கள் யோசிக்கலாம், ஜனாதிபதி போஸ்டிங்கா? தமிழ்நாட்டில் தன்னுடைய அரிய கருத்துக்களை சொன்னாரே பார்லிமெண்ட்டில் அப்படின்னாங்க. ஆமாம், கொடுக்குற காசுக்கு மேலே சொல்லுவாங்கள்ல, அதுதான். சரி, இப்போ மேற்கு வங்காளத்தில் என்ன தான் பிரச்சனை? மேற்கு வங்காள அரசியலை ரொம்ப ஈஸியாக கவனிக்கணுன்னாங்க. மேற்கு அரசு ஜாதி கீதி எல்லாம் தாண்டி கம்யூனிசத்தை வீழ்த்துவதற்கு மம்தாவுக்கு 20 வருடங்கள் தேவைப்பட்டது. காங்கிரஸிலிருந்து வந்த மம்தா பிறகு காங்கிரஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இன்றைக்கி மம்தா கட்சி பெரிய அளவுக்கு இருக்குது. அப்போ மம்தா கட்சி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும்போது ஏற்கனவே 20 வருஷம் போராடி இந்த நிலைமையை அடைஞ்சிருக்காங்க. அவங்க நல்லா 1 பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. பிசி விட்டுறக்கூடாது, அவங்கள ஃபுல்லுக்கு என்ன வேணால் பண்ணிக்க. பிசி வந்து தொடரதே இல்லை, அடித்து தூக்குறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது பிசி ஓட்டு யார் ஓட்டுன்னா அதெல்லாம் கம்யூனிஸ்டோட ஓட்டு. ரிக்ஷா கேட்டு இருக்கிறவங்கலேருந்து ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்கலேருந்து நடுத்தர மக்கள் முழுக்க கம்யூனிஸ்ட் அவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. சரி, இப்படி வந்தவங்க இன்னொன்று வந்து எப்பயுமே வந்து மேற்கு வங்காள மக்கள் ஓரளவுக்கு தெளிவாக பண்ணுவாங்க, தமிழ்நாடு மாதிரி. அப்போ என்ன யோசிக்கிறாங்க, மம்தா பானர்ஜி வந்துகிட்டே இருக்கும்போது மம்தா பானர்ஜிக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போடணும், அதுக்கு மோடி சரியான ஆள் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, 2019 மோடிக்கு ஒரு பெரிய ஓட்டு கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா இவங்க இந்த சிஏ இஸ்லாமியர்களை குடியுரிமை தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து இவங்க ஆட்சியில் பார்த்திங்கன்னா மதம்னு அங்கே மதம் அந்த அளவுக்கு எடுபடாதுங்க. அதுவும் இல்லாமல் 23% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக இஸ்லாமியர்கள் பட்டியலின மக்கள் அங்கே இருக்கவங்க. இவங்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி அப்படின்னாலே போதும், பிஜேபி ஜெயிக்க முடியாது. அதுதான் நடந்துட்டுருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் 1 கோடி உறுப்பினர்கள் இலக்கு. இப்போ வரைக்கும் 35 லட்சம் கூட சேரல. ஆனால் போன தடவை 2019க்கு முன்னாடி இதே டைமில் 48 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. 35 லட்சம் பேர் கூட சேரல. இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா, போன தடவை 140% அவங்களுக்கு அந்த உறுப்பினர் எண்ணிக்கை அதிகமாச்சு. இப்போ கிட்டத்தட்ட 100% குறைஞ்சிருச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு ஐடியா கொடுக்குது. ஆர்எஸ்எஸோட பத்திரிக்கை இங்கே வருது வேறு ஒரு பேரில். அவங்க சொல்கிறாங்க, இந்த சுவேந்த அதிகாரி வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் வந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவர், அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மம்தா வீழ்த்த முடியாது. சுவேந்த அதிகாரி யார்? ஒரு காலத்தில் மம்தாவுடைய அசிஸ்டண்ட். அவரை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகந்தா, அவர் பிஜேபி தலைவர், ஒன்றிய அமைச்சர். அவருக்கு ஒன்றிய அமைச்சர் வேலை பார்க்கவே நேரம் இல்லை. இது எப்படி பார்ப்பார்? இன்னொருத்தர் தத்தாத்திரேயா, அவர் முன்னாள் பிஜேபி தலைவர். அவர் சொல்கிறார், வேலைக்கே ஆகாதுங்க, முடிஞ்சு போச்சுங்க, விளங்கவே விளங்காதுன்ட்டார். அவர் முன்னாள் தலைவர் இப்படி சொல்கிற என்ன காரணம்னா, சுவேந்த அதிகாரி வேஸ்ட்டு, இவரும் வேஸ்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் மேலே இந்த பெண் பாலியல் மேட்ரு போட்டு மம்தா பானர்ஜி அவரையும் வாயடிச்சிட்டாங்க. முடிச்சு கதை, எதிர்ப்பே இல்லை. இந்த அளவுக்கு பிஜேபி பண்ணாலும் அதுக்கு வந்து எப்படியும் ஆட்சியை பிடிக்கணும்னா ஒன்று தாங்க, மம்தாவுக்கு எதிராக ஒரு பெரிய தலைவரை வளர்க்கணும். இப்போ என்ன பிஜேபிக்கு சிக்கல்னா, சுவேந்த அதிகாரி மகந்தாவை வளர்த்துட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தரை போட்டு அவங்களுக்கு இந்த 2 பேருக்கு சண்டையானா, அப்போ ஏற்கனவே இருக்கவங்களும் டெவலப் ஆக மாட்டாங்க, புதுசாக ஒருவரும் டெவலப் ஆக மாட்டார். அப்போ அடுத்த தேர்தல்லையும் மம்தா மிக மிக சூப்பராக ஜெயிப்பார். இப்போயே சொல்கிறேன், எழுதி வச்சுக்காங்க. ஏன்னா கட்சியே இல்லை. எங்கே கட்சி இருக்கிறது? காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, கம்யூனிஸ்ட்டும் சரியில்லை, பிஜேபியில் ஆள் இல்லை, வேறு யார் இருக்கா? அதான் இப்போ நம்ம நண்பர்கிட்ட கேட்டால் எப்படிங்க அடுத்ததுன்னு, மம்தா தாங்க. ஏங்க ஆளே இல்லாத கடையில் எப்படி டீ ஆத்துறது? அதுக்கேற்ற மாதிரி பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. சந்தோஷ் காளி பெண்களை மானபங்கப்படுத்திட்டாங்க. அந்த பெண்களை பத்ரான்னு ஒரு லேடி, எனக்கு சந்தோஷ் காளியில் நான் போயிருக்கேன். அப்போ அவங்களே நிற்க வச்சாங்க, போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்து. அந்த அம்மாவே தோற்று போச்சு. கடைசியாக பார்த்தா அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்டில் மம்தா பானர்ஜி அந்த உதவித்தொகை கொடுக்குது, அதெல்லாம் வாங்கியிருக்குது அந்த அம்மா. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் குறிப்பாக சொன்னால் அந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு கூட அவங்க வாங்கியிருக்காங்க. அது ஒரு செட்டிங்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ உறுப்பினர் சேர்க்கையை நடத்த முடியாத பிஜேபி எங்கே நாட்டை பிடிக்கிறது? அதனால் இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைமை. ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாவை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிஜேபியினர் ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்படி பலவிதமான குழப்பங்கள் இருந்ததுனால அடுத்து வேகமாக பறந்து கொண்டு இருக்கிறது மம்தா கொடினே சொல்லலாம். இப்போ என்னென்னா ஒரு 2 பேர் 3 பேர் பெரிய ஆள் இருக்காங்க, அவங்களும் இப்போ மம்தாட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வரத்துக்கு. அப்போ மொத்தமே போய்
நம்ம இவர் சொன்னார்ல அமித்ஷாஜி, நாங்கள் விரட்டுவோம் மம்தாவின்னு. போகிற போக்க பார்த்தா பிஜேபி தொடச்சி எறிஞ்சிரும் பொழுது தமிழ்நாடு மாதிரி ஆயிரும் பொழுது, அடுத்த தமிழ்நாடு ஆயிரும் பொழுது மேற்கு வங்காளம். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.